ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்யும் விவகாரத்தில் 1 மணி நேரத்திற்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், விவரங்கள். கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அவரது கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலேயே அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோரி அவரது மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி பவானி சுப்பராயன் முன்பு அவசர வழக்காக தற்பொழுது நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற அறையிலேயே இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றது. வழக்கினுடைய விசாரணை தொடங்கியதும் மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் சங்கர சுப்பு ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அவர் தனது வாதத்தில் அந்த அடக்கம் செய்ய அனுமதி கோரும் இடம் என்பது ஆம்ஸ்ட்ராங்கின் பெயரில் தான் உள்ளது, எனவேதான் அங்கு அனுமதி கேட்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் உடலை அங்கு அடக்கம் செய்வதற்கு அருகில் வசித்தவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை எனவும் அடக்கம் செய்யும் இடத்தில் நினைவிடம் கட்ட உள்ளதாக அவர் தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி அந்த இடம் குடியிருப்பு பகுதியா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆம் என சங்கரசுப்பு சார்பில் பதிலளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கினுடைய ஆவணங்கள் அது எப்பொழுது வாங்கப்பட்டது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் நீதிபதி ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பு விளக்கம் என்ன என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். வாதத்தை தொடங்கிய தமிழக அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் முதலில் ஆம்ஸ்ட்ராங் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் என தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதி தாமும் தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வாதிட்ட கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அடக்கம் செய்ய அனுமதி கோரும் இடத்தின் சாலை மிகவும் குறுகியது, அந்த சாலை என்பது வெறும் 16 அடிதான் என்று தெரிவித்தார். மேலும் அருகில் குடியிருப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்காக 3 இடங்களை தாங்கள் தேர்வு செய்துள்ளதாகவும் அதில் ஒன்றை மனுதாரர் தரப்பில் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் உள்ளது, அங்கு அவர்கள் அடக்கம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் குறுக்கிட்ட வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் அவரது ஆதரவாளர்களின் உணர்ச்சியை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதி குடியிருப்பு பகுதிகள் இல்லாமல் வேறு ஏதேனும் இடம் இருக்கிறதா அடக்கம் செய்வதற்கு என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு மனுதாரர் தரப்பிலும் சுடுகாட்டிற்கு தான் செல்ல வேண்டும் என மீண்டும் மீண்டும் அரசு கூறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது நீதிபதி மயானம் என அறிவிக்கிற பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும், அரசு சார்பில் 2400 சதுர அடி இடம் வழங்கப்படுகிறது, மணிமண்டபம் கட்டுவதற்கு பெரிய இடம் வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். அப்பொழுது மனுதாரர் தரப்பில் தங்களது கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாக தற்பொழுதுதான் அரசு கூறுகிறது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் அரசு தரப்பிலும் குடியிருப்பு பகுதி குறுகலான சாலை போன்ற காரணங்களை கூறிதான் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதியை பொறுத்தவரைக்கும் அரசு அனுமதி இல்லாமல் குடியிருப்பு பகுதியில் அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீங்கள் மணிமண்டபம் கட்ட விரும்பும் இடம் மிகவும் சிறிய இடம், எதிர்காலத்தில் நீங்கள் அங்கு வீரவணக்கம் போன்ற நிகழ்வுகள் ஏதேனும் நடத்தப்படுவதாக இருந்தால் கூட்ட நெரிசல் உள்ளிட்ட அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறி ஹத்ரஸில் நடைபெற்ற சம்பவத்தை மேற்கோள் காட்டி நீதிபதி தனது கருத்தை தெரிவித்தார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் கூட விதிகளை மீற முடியாது என்றும் குறுகிய சாலை குடியிருப்பு உள்ள பகுதியில் அடக்கம் செய்தால் கூட்ட நெரிசல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நீதிபதி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த குறுகலான இடத்தில் மணிமண்டபம் கட்டினால் அது உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் வேறு ஏதேனும் இடம் இருந்தால் சொல்லுங்கள், உரிய உத்தரவை தாம் பிறப்பிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்தார். அப்பொழுது அரசு தரப்பை பொறுத்தவரை அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நிலம் கொடுப்பதற்கு எங்களுக்கு மனம் இருக்கிறது, ஆனால் எங்களது கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன, விதிமுறையை பின்பற்ற வேண்டும் என தெரிவித்தார். நீதிபதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளவு குறுகலான இடத்தில் மணிமண்டபம் கட்ட விரும்புகிறீர்கள், அது காலியான இடமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அங்கு ஒரு கட்டடம் இருக்கிறது, அருகில் குடியிருப்பு பகுதியில் இருக்கின்றன, எதிர்காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அனைவருக்குமே இது பிரச்சனை ஏற்படுத்தும், யாராலும் கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு சென்று விடும் என தெரிவித்த நீதிபதி மாற்று இடம் ஏதேனும் இருந்தால் அங்கு அடக்கம் செய்வது குறித்து மனுதாரரிடம் கருத்தை கேட்டு தெரிவிங்கள், அதற்கு பிறகு உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை 1 மணி நேரம் ஒத்திவைப்பதாகவும் நீதிபதி தெரிவித்தார். அப்பொழுது பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பதிலை கேட்டு 12 மணிக்கு தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.